நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு டு கண்ட்ரோல் அவர் ஆங்கிரி. அதாவது நம்மளுடைய கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது. கோபம்னா ஆக்சுவலா என்ன? இந்த கோபம் வந்து எங்கிருந்து உருவாகுது? இந்த கோபம் வந்து உண்மையிலே நம்மளால சரியான முறையில நம்மளால உணர முடிகிறதா? கோபத்தினுடைய என்னெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது? ஆக்சுவலா இந்த கோபத்துக்கான காரணம் யாருகிட்ட இருந்து வருது? யார் இந்த கோபத்துக்கான காரணங்களை உருவாக்குகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிளாஸா பார்க்க போறோம். இந்த கோபம் அப்படிங்கிறதே வந்து நம்மளோட ஆங்கிரி, நம்மளுடைய உள்ள வரக்கூடிய இந்த விஷயம் ஆஹ், என்ன மாதிரின்னு நீங்கெல்லாம் ஃபீல் ஆகுறீங்க? கோபம்னா என்னங்க? கோபம் கொடியுதுங்க சார். கோபம் கொடியது. சாரே கேளுங்க சார், அவருக்கு தான் கோவம் வரும்னு. கோவம்னா என்னன்னு குமார் சார் நீங்களே சொல்லுங்க சார். டக்குன்னு கோவப்பட்டுருவாரு இல்லையா? சார் நம்ம கோபம்ன்றது சார் எப்படி சார் நம்ம ஒரு முடிவு பண்ணீங்க நீங்களே? ஆக்சுவலா இந்த கோபம் அப்படிங்கிறது நார்மலா பார்த்தோம்னா ஒரு செகண்ட் பர்சன் மேல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தாட். அதே மாதிரி சில இடங்கள்ல நமக்குள்ளேயே நம்மை பற்றிய ஒரு தாட். கோபம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒன்னா ஒரு மனுஷன், வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபர், மற்றவர்கள், இல்லைன்னா நமக்கு உள்ள நம்ம மேலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் கோபம். வெரி சிம்பிள். நம்ம வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது. இப்போ அதை வந்து வேரி பண்ணி பார்த்தோம்னா, கோபம் மற்றவர்கள் மேல அப்படின்னு நம்ம எடுக்கும்போது, அவங்க அன்னைக்கு அந்த செஞ்ச செயல் எனக்கு பிடிக்கல, அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு பிடிக்கல, அவங்களோட அந்த குணாதிசயம் எனக்கு பிடிக்கல, அவங்களுடைய பழக்க வழக்கம் எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்றது எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி நமக்கு நமக்குள்ளார மற்றவர்களை பற்றிய ஒரு சிந்தனை தான், அந்த தாட்டு தான் இந்த கோபத்துக்கான அடிப்படை. ஒரு செயல் நமக்கு ஒரு நபரை பற்றி பிடிக்காத ஒரு விஷயமாக இருந்தால் அதுதான் கோபமாக வெளிப்படுகிறது. அதே மாதிரி நமக்கு உள்ளேயே நம்மளே நமக்கு செஞ்சு கொண்ட நிறைய நிகழ்வுகள், நம்மளை தெரியாமயே நமக்கே நம்ம வந்து நிறைய விஷயத்த செஞ்சு வச்சிருப்போம். ஸோ அது வந்து நமக்கு பிடிக்காது. அப்போ அந்த நமக்கே நம்மளை பிடிக்காத ஒரு நிகழ்வு நமக்குள்ள இருக்குன்னா அதுதான் கோபமாக வெளிப்படுகிறது. இந்த அந்த ரியாலிட்டி. அப்ப அந்த கோபத்தோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, நமக்கு, நம்மளுடைய மனசுக்கு, நம்மளோட பிரெயினுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பேரு கோபம். புரிஞ்சிருச்சா? புரியுதுங்க சார். இவ்வளவு நாள் அது தெரியல சார் அப்படிங்கிறீங்களா? ஏ, கோபம்னா எங்கிருந்தோ வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. எங்கிருந்தோ உருவாகிறது. இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்குங்க சார். ஏ, இன்னும் டெப்தா இதை சொல்லி தரணுமா? ஆமாங்க சார், புரிய- இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்குங்களேன். அந்த இப்போ உங்களுக்கு கோபம் ஏன் வருதுன்னா, உங்க கூட இருக்காங்கல்ல மத்தவங்க, வே- மத்தவங்கன்னா நம்ம குடும்பம். நம்ம ஆஹ் போய் உங்க பையன் பொண்ணு யாருக்கும் பையன் கோவப்பட பொண்ணு. முடியுங்க ஈஸியா. அது வீட்டுக்கார அது மாட்டேன். ஆமா, அப்படியே வச்சுக்கலாம். அதாவது நீங்க இல்லாம வேற யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்கள், அவங்க மேல எல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு தாட் இருக்கு. அதாவது அவங்க செய்யக்கூடிய செயல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? அவங்க செய்யக்கூடிய செயல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான்
உங்களுக்கு பொதுவா உள்ள வந்து கோபம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதே மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்கல்ல, ஒரு ஜாப், ஒரு வேலை, இல்லைன்னா எது வேணாலும் இருக்கலாம். அதுல வந்து உங்களுக்கே உங்களையே பிடிக்காது. ஏன்டா நான் இதை செய்யறேன், இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் அந்த செயலை நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த மாதிரியான மனநிலையில நீங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள்னால உங்களுக்குள்ளார ஒரு பயங்கரமான கோபம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கோபம்தான் வந்து நமக்கு புரியறது இல்ல. இந்த ஒரு தாட்டு, இந்த ஒரு சிந்தனை தான் நம்மளை வந்து கோபமா நம்மளை வந்து வெளிப்படுத்துது, இல்லையா? இப்ப இந்த கோபம் அப்படிங்கிறது ஆக்சுவலா நம்ம ஏதோ பிராக்டிஸ் பண்ணி எல்லாம் நம்ம கொண்டு வர்றதில்ல. நம்ம வாழ்க்கையில பாஸ்ட் லைஃப்ல நமக்கு நடந்த கெட்ட விஷயம், அதாவது நம்ம பிரெயினுக்கு, நம்மளுடைய மனசுக்கு பிடிக்காத ஒரு செயல், அது வந்து உங்களை கேவலப்படுத்தி இருக்கலாம், குற்றப்படுத்தி இருக்கலாம், தோல்வியை சந்திச்சிருக்கலாம், உங்களை பத்தி தப்பா பேசி இருக்கலாம், உங்களை வந்து அவங்க தப்பான கருத்து கருத்தோ கருத்துகளோட பார்த்துருக்கலாம், இல்லைன்னா உங்களை அடிச்சிருக்கலாம், உங்களை திட்டிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஜியோஜிமா, அந்த மாதிரி நடக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த கெட்ட அனுபவம் இருக்கக்கூடிய அந்த விஷயம், ஒரு ஒரு நபரை பத்திய உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மனநிலை, இல்லையா? அந்த நீங்க வந்து பழகக்கூடிய அந்த மக்களுடைய பலருடைய நடவடிக்கைகள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேட்ச் இல்லை, உங்களோட ஒத்து போகக்கூடிய நபர்கள் அல்ல, நீங்க உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி அந்த நபர்கள் இல்லை அப்படிங்கிறது உங்களோட ஃபீலிங்ஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய மனக்கசப்பை வந்து உங்களுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய உள்ள கோபமாக மாறுகிறது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆக்சுவலா அந்த மனுஷனை உங்க வாழ்க்கையில பார்த்துருக்கவே மாட்டீங்க. முறையா பார்ப்பீங்க, ஆனா அவரை பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு. ஏங்க அப்படி? யாருன்னே தெரியாது, அவர் எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாரு, என்ன ஒரு அந்த எந்த ஊருக்காரு, ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு நபரை பார்த்தா உங்களுக்கு அந்த நபரை பிடிக்காது. அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கப்பா, எனக்கு என்னமோ அவங்க பார்த்தா ஒரு மனசுக்கே சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்வீங்க, இல்லையா? ஆனா இதோட காரணங்கள் நமக்கு தெரியாது. இதுதான் பெரிய விஷயம். நிறைய இடத்துல வந்து நம்ம கோபத்துக்கான காரணங்கள், நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாட்டுடைய காரணங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல போய் பார்த்தா கூட ஏன் நான் கோவப்படுறேன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா கோவப்படுவீங்க. உங்களுக்கு கோபம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ அது ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கோபத்தை வந்து எப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா அந்த மனுஷன் பாவம் எங்கேயோ இருக்கிற ஆளு. அவன் இதை இப்படி எப்படி சொல்லணும்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க போறோம்னு வைங்க. அந்த அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃபுக்கு நம்மளை யாருன்னே தெரியாது. ஆனாலும் கடுக்கட்டுன்னு நம்ம மேல எரிஞ்சு விழுவாரு. போ போ அப்படின்னு. அதே நம்மள மாதிரியே தான் அவருக்கு தெரியாத ஒரு நபரு, அவருக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நீங்களாவது அந்த லொகேஷன்ல இருக்கிற ஆளா இருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி நிக்கிற நபரு யாருன்னே தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, உங்க ஏரியாவும் கிடையாது. அந்த மாதிரி நபரு உங்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வந்திருப்பாரு. அவர்கிட்ட நல்லா பேசுவார் அவரு. அந்த கவர்மெண்ட் ஆபீசரு அவர்கிட்ட நல்லா பேசுவாரு. உங்களை பார்த்தா கட்டுக்கட்டுன்னு விடுவாரு. ஆனா சத்தியத்துல நீங்க ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய முக சாயல்ல இருக்கக்கூடிய ஒரு நபரு
அவரோட வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு இடத்துல அவருக்குள்ளார ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருப்பார். அது அந்த ஸ்டாஃபுக்கே புரியாது. அவரோட மனசுல அது தெரியாது. அவருனால அதை அனலைஸ் பண்ண முடியாது. ஆனா இவரோட உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் இவரை பார்த்தா கடுப்பாகும். ஆனா இந்த மனுஷன் பாவம், சம்பந்தமே இல்லாத ஆளு. இந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குதா? யாருக்கு கிடைச்சிருக்கு இந்த அனுபவம்? சம்பந்தமே இல்லாம திட்டு வாங்கியிருக்கீங்களா? நிறைய இடத்துல வாங்கிருங்க சார். நிறைய இடத்துல. ஆனா ஏன் நம்மள அப்படி பேசுறாங்கன்னு நமக்கே புரியாது. Yes, sir. ஏன் அவரு பேசினாருன்னு அவருக்கும் புரியாது. அப்போ இந்த கோபம் அப்படிங்கிறதே நம்மளுடைய ஆழ் மனதுல ரொம்பவுமே டெப்த்ல, அதாவது ஒரு பெரிய கிணத்துக்குள்ளார கடைசியில அந்த தண்ணியோட அடி மட்டத்துல கடக்கிற ஒரு பெரிய கல்லு மாதிரி. அதை நம்ம சாதாரணமா உணர்ந்து பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த கோபத்தோட ஏன் நான் கோபப்படுறேன்னு எனக்கே புரியறதே கிடையாது. ஏன் நம்ம இது பேசக்கூடாது, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே நம்மள அறியாம உள்ள இருந்து அது பொங்கி 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 வெளியே வருது இல்லையா? அது எங்க வருது, ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி வருது, இந்த இடத்துல இது தேவையா, இது தேவையில்லையா, நம்ம இங்க பேசலாமா, பேசக்கூடாதா, இது எதுவுமே நமக்கு புரியறதே கிடையாது. ஆனா கோவப்படுறோம், ஆனா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய அந்த ஒரு பெரிய ஆழமான உள்ள இருக்கக்கூடிய அந்த கோபத்தை நம்ம கண்டிப்பா சரி பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி நம்மளுடைய அந்த கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்த மாற்ற முடியும்னு உலகமே சொல்லிக்கிட்டே இருக்கு. டெய்லி சொல்லுது, நீ நல்லா ஆகணும்னா உன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு, நீ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணினா நீ நல்லா ஆயிருவ, தேவையில்லாம கோவப்படாத இப்படின்னு இந்த உலகம் பூரா அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஆனா உங்களால அதை மட்டும் சரிப்படுத்தவே முடியறது இல்ல. நீங்களே தெளிவா மற்றவங்கள பார்த்து நானெல்லாம் ரொம்ப கோவக்காரன்ப்பா, எனக்கு எப்ப டென்ஷன் வரும்னு எனக்கே தெரியாது, நான் நல்லா தான் இருப்பேன், ஆனா திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கே தெரியாம நான் கோவப்பட்டுருவேன், நான் கோவப்பட்டுருவேன். அந்த கோபம் வந்துருச்சுன்னா நான் நானா இருக்க மாட்டேன். பாருங்க அந்த வார்த்தைகள்லாம் பாருங்க. நான் நானா இருக்க மாட்டேன். ஆக்சுவலா எனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா நான் எந்த இடத்துல இருக்கிறேன், யாருக்கு முன்னாடி இருக்கிறேன், ஏன் நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன், எதனால நான் இங்க கத்திட்டு இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அது முடிஞ்சு எல்லாம் ஒரு மலை ஓஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி பார்ப்பேன், நான் தானா அது, நானா இங்க நின்று கத்திட்டு இருந்தேன், நான் எப்பேற்பட்ட மனுஷன், ஆனா நான் இந்த ரோட்ல நின்று கத்தி இருக்கிறேனே ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளார வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோபம் அப்படிங்கிறத டென்ஷன் குறைக்கிற ஒரு பொருளா வச்சிருக்கிறாங்க. அவர் சொல்லுவாரு, நான் யார்கிட்டயாவது ஒரு ரொம்ப காண்டா ரொம்ப கோபமா பேசிட்டேன்னா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பா. எப்படி? அவரோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு யாருக்கிட்டையாவது கோபமா பேசிடுவாராம். இந்த கோபம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் யார்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டேன். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடியோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நான் அப்படியே தூக்கி போட்டு போயிடுவேன். எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அந்த உறவை நான் விட்டுட்டு போயிடுவேன். இப்படின்னு அந்த கோபம் வரும் பொழுது உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பலவிதமான குணாதிசயங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்குது இல்லையா? பல வித்தியாசமான மனநிலைகள் நமக்குள்ள ஏற்படுது. அப்ப இந்த கோபம் அப்படிங்கிறது உண்மையிலேயே இது ஒரு சரியா, இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கோபம் அப்படிங்கிறதே நம்ம மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய கிணத்துக்குள்ள நான் சொன்ன மாதிரி ஒரு அந்த அடியில கிடக்கிற ஒரு சின்ன கல்லு, அந்த கல்லு எப்போ அப்படி ஒரு அணக்கம், அதாவது ஒரு ஒரு சின்ன
மாற்றத்தை ஏற்படுத்துதோ, ஒரு சின்ன ட்ரிகர், அப்படி அதை வந்து ஒரு எடுக்கலான்னு சொல்லி ஒரு குச்சி வச்சு தள்ளி விட்ட மாதிரி, அப்படி ஒரு தள்ளி விட்டாதான் அங்க ஒரு பிரளயமே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூழலே வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தும். ஆனா அது ட்ரிகர் ஆகிறது ரொம்ப டைமிங் எடுக்கும். அந்த ட்ரிகர் ஆன உடனேயே நம்மளுடைய முழு நிலையுமே வந்து நம்ம வந்து மறந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி இந்த கோபம் அப்படிங்கிறது நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, இதை வந்து ஒரு சின்ன ஒரு இதா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல அழகான ஒரு செடி இருக்குது. அந்த செடியில வந்து அங்கங்க அந்த இலைகள் வந்து அப்படியே பட்டு போயிட்டே இருக்குன்னு வைங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கொம்பை எல்லாம் மெதுவா வெட்டி வெட்டி விடுவோம். என்னதான் நீங்க வந்து அந்த கொம்பை வெட்டி விட்டா, சில செடிகள் வந்து அப்படியே அந்த கொம்பை வெட்டினே சரியாயிரும். சில செடிகள் வந்து நம்ம கொம்பை வெட்டினாலும் சரி, இலைய வெட்டினாலும் சரி, இல்ல அந்த கொம்பை ஃபுல்லா வெட்டி மொத்தத்தையும் கிளீன் பண்ணிட்டு திரும்ப அந்த தளிர் வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாலும் சரி, அது குணமடையவே அடையாது. அப்படி ரெண்டாவது வந்த செடியில பார்த்தாலும் அந்த இலைகள்ல வந்து கொஞ்சம் பூச்சி இருக்கும். அது நார்மலுக்கே வராது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த செடியை ஆழமா அந்த வேர் வரைக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு ஆலோசனை பண்ணி வேருக்கு ஏதாவது சிகிச்சை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஸோ அந்த வேர்ல கூட வந்து நிறைய மருந்துகள் எல்லாம் கொடுத்தா கூட சில டைம் அந்த செடி வந்து ரெடி ஆகாது. திரும்ப அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போயிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ண முடியும்? மொத்தமா அதை தூக்கி வீசிட்டு புதுசா ஒரு செடியை தான் அந்த இடத்துல வைக்கணும். வேற வழியே இல்லை. அப்ப அந்த மாதிரி தான் நம்மளோட கோபம் அப்படிங்கிறதும், நம்ம எவ்வளவுதான் அதை வந்து சரிப்படுத்தலாம்னு நினைச்சாலும், அதை வந்து மாத்தி மாத்தி நம்ம வந்து இலைகளை வெட்டி எல்லாம் சரி பண்ணாலும், நம்மளோட கோபம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போகாது. நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளை அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா, சாதாரணமான ஒரு மனிதனால, ஒரு சாதாரணமா வாழக்கூடிய ஒருத்தர்னால நிச்சயமா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது தெரியாதனால தான் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களாகட்டும், ஜாயின் பண்ணாதவங்களாகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் அப்படிங்கிற அந்த மெத்தட்ல வந்து சில விஷயங்களை செய்வாங்க. ஆனா அவங்கள அவங்க சரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃபா வந்து சரிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வை அவங்க செஞ்சாங்களா அப்படின்னா செஞ்சிருக்க மாட்டாங்க. முறையா அதை வந்து சரிப்படுத்தி இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்ச நேரம் நானெல்லாம் வந்து பயங்கரமா தியானம் மெடிடேஷன்லாம் பண்றேன் ஆளப்பா, அதனால வந்து நான் யார்கிட்டையும் கோவப்பட மாட்டேன், ஸ்மூத்தாக தான் பேசுவேன், அப்படி அன்பாக தான் பழகுவேன், எல்லாத்துட்டும் மரியாதையான முறையில தான் நடப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ட்ரிகர் ஆகும் பாத்தீங்களா? அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரிகர் ஆன உடனேயே அந்த பழைய ஒரு அந்நியன் இருக்காருல்ல, திரும்ப வந்துருவாரு. திரும்ப வந்துருவாரு. அப்படியே சாதுவா இருந்த மனுஷன் தப்பா போயிடுவாரு. அப்ப இவங்க பிராக்டிஸ் பண்ணது சரியா? இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க லைஃப்ல இவ்வளோ பிராக்டிஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி எல்லாம் பண்ணது தப்பா போச்சா? ஏன் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல? நீங்க உணரலைங்க சார். உணர்ந்து செய்யல. உணர்ந்து செய்யல. உணர்ந்து செய்யல அப்படிங்கிறத விட உண்மை என்ன தெரியுங்களா? நீங்க பண்ணற பிராக்டிஸ்ல இதை சிஸ்டமேட்டிக்கா சரி பண்ற மெத்தடு இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, நிறைய மற்ற பயிற்சிகள் எல்லாம் நீங்க வந்து நிறைய செஞ்சிருப்பீங்க, முயற்சி செஞ்சிருப்பீங்க. அதுல எல்லாம் வந்து இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ளார இல்லை. நீங்க என்ன கண்ணை மூடி உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணாலும், என்னதான் நீங்க வந்து உங்களை வந்து சாந்தப்படுத்திக்கிட்டாலும், உங்களோட வாழ்க்கையில இந்த கோபம் அப்படிங்கிறது
உங்களுடைய என்னைக்கோ நடந்த, இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு 54 வயசு. ஆனா உங்களோட கோபத்தோட காரணம் என்னவா இருக்கும் தெரியுமா? 4 வயசுல உங்க அண்ணன் உங்ககிட்ட இருந்து ஒரு டாய்ஸ புடுங்கிட்டு போயிருப்பான். என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு 54 வயசு, உங்க அண்ணனுக்கு வந்து 58 வயசு, 60 வயசு அவருக்கு. ஆனா உங்க அண்ணனை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த பிடிக்காத அண்ணனுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, உங்களுடைய 4 வயசுல அந்த அண்ணன் நீங்க கையில வச்சிருந்த ஒரு பொம்மைய 2ஆ உடைச்சு போட்டிருப்பான். உங்களுக்குன்னு வாங்கி கொடுத்த ஒரு பொருளை தூக்கி வீசியிருப்பான். இவ்வளவுதான் காரணம். காரணம் பார்த்தீங்களா என்னன்னு? உங்க அண்ணன் மேல இருக்கிற கோபத்துக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காரணம் பாருங்க. வெரி சிம்பிள். இந்த மாதிரி நம்மளுடைய ஆழ் மனதுல, நம்மளோட டெப்த்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கிணறோட எண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன கல், இது இதுதான் மற்ற சிஸ்டம்ஸ் வந்து நீங்க செய்யும் போது இந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அவ்வளவு உள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய 4 வயசுல எதுக்கு இன்னைக்கு வந்து அது வந்து உங்களுக்கு விலையே கிடையாது. அந்த டாய் மீறி போனா ஒரு 15 ரூபா வந்துருக்குமா இருக்கும். உங்க அப்பா வாங்கி கொடுத்துருப்பாரு, உங்க மாமா. ஆக்சுவலா இதுல ஒரு சின்ன அனுபவம் நான் சொல்றேன் பாத்துங்க, உங்களுக்கு புரியறதுக்காக. இப்போ நம்ம வந்து நம்ம குழந்தைகளை நல்லா பார்ப்போம் இல்லையா? அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்போம். பலூன் கேட்டால் வாங்கி கொடுப்போம், டாய்ஸ் வாங்கி கொடுப்போம், காஸ்ட்லியஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குதோ ஐஸ்கிரீமு, சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுப்போம். அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்து நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம குழந்தைங்க ஒரு 18 வயசு 25 வயசு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையோட ஞாபகத்துல ஒண்ணு இருக்கும். அந்த குழந்தை சொல்லும், இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஒரு லேஸ் பேக்கெட் வாங்க போறோம்னு வைங்க, அதுல ப்ளூ கலர், அதுதான் அவன் சாப்பிடுவான். ஏன்னு கேட்டா அந்த குழந்தை சொல்ற பதில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நமக்கு அப்போ டென்ஷன் வரும், என்னடா லைஃப் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பதிலை வந்து அவங்க சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மாமா, அந்த பையன் சொல்றது ஆக்சுவலா அவங்க மாமா அவங்க வாழ்க்கையில மீறி போனா ஒரு 5 தடவை வீட்டுக்கு வந்திருப்பாரு. எத்தனை காலத்துல? அந்த குழந்தை பிறந்து ஒரு 20 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 20 வருஷ காலகட்டத்துல தன்னுடைய மாமா தன்னோட வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைகளை வெளியே கூட்டிட்டு போனது, அங்க வெளியே போய் வந்தது அப்படின்னா ஒரு 4 5 தடவை கூட இருக்காது. ஆனா அந்த பையன் சொல்லுவான் 20 வயசுல, அன்னைக்கு என்னோட அந்த மாமா இந்த ப்ளூ கலர் பேக்கெட்டு சிப்ஸ் வாங்கி கொடுத்தாரு. இது உங்க வாழ்க்கையில் நடக்குது இல்ல? அப்போ உங்களுக்கு ஒரு பயங்கர சங்கடம், டென்ஷன் வரும். என்னடா நம்ம குழந்தைக்கு இவ்வளவு வாங்கி கொடுத்துருக்குறோம், ஆனா அவன் பாருங்க அவன் மைண்ட்ல எது செட் ஆயிருக்குதுன்னு, எது வந்து அவனோட ஸ்டோர் ஆயிருக்குதுன்னு பாருங்க. பர்டிகுலரைஸ் பண்ணி ஏன்னா அவனுக்கு அந்த மாமாவை பிடிக்கும், அது ஒரு விஷயம். இன்னொன்னு, அவங்க அம்மாக்கு அவங்க அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க அம்மா அடிக்கடி சொல்ற வார்த்தை அவரா இருப்பார். ஸோ அந்த பர்டிகுலர் மனுஷன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்தத ரொம்ப பெருமையா வேற அந்த குழந்தை பேசும். அவனுக்கு வயசு எவ்வளோனா 18 வயசு 20 வயசு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலோட உங்களுக்கு ஒரு சங்கடம் வரும். என்ன நம்ம பார்க்காம விட்டுட்டோமா, நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து அது வாங்கி கொடுக்காம விட்டுட்டோமாங்கிற அளவுக்கு நம்ம மனசுக்குள்ளார ஒரு சங்கடங்கள் வரும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பொருள். இப்போ உங்களுக்குன்னா இந்த சித்தப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அந்த சித்தப்பா வீட்டுக்கு வந்ததே ரொம்ப கம்மியா இருக்கும். எப்பா ஒரு தடவை அவரு அந்த ஒரு 10 ரூபாய் பொருள் வாங்கி கொடுத்ததை இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பான். அது என்னன்னா, நம்மளோட இந்த ஆழ் மனதுல நம்மளோட ஃபீலிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஃபீலிங்ஸோட சேர்ந்து
நமக்குள்ள ஸ்டோர் ஆகுதுல ஒரு விஷயம், அந்த ஸ்டோரேஜ் தான் நம்மளை எஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு 4 வயசுல 5 வயசுல அந்த குழந்தைக்கு அந்த மாமா மேல சித்தப்பா மேல ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும். ஏன்னா இவங்க அம்மா அடிக்கடி அவங்கள பத்தி பேசின ஒரு விஷயமா இருந்திருக்கும். அவரை பத்தி பேசுறது, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறது, அது மாதிரி அவங்க அம்மா செஞ்சிருப்பாங்க. அதனால அவரை பத்தி ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்திருக்கும். அப்ப அவரு வந்து ஒரு பொருளை வாங்கி கொடுத்தனால அவனுக்கு வந்து ஒரு முக்கியமான பொருளாவும் அது ஃபீல் ஆயிருக்கும். ஆனா 20 வயசுல அவனுக்கு வந்து அது ஒரு பெரிய ஃபீலா இருக்காது. இனிமேல் வரப்போறது இல்லை. ஆனா அவனோட அந்த 4 வயசுல நடந்த 6 வயசுல நடந்த அந்த நிகழ்வு அவனோட 20 வயசுலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளோட கோபம் அப்படிங்கிறதும் நம்மளோட அந்த அடி மனசுல ஆழ் மனதுல நம்மளுடைய ஆழமா உள்ள பதிஞ்சிருக்கக்கூடிய விலையே இல்லாத ஒரு பொருளுக்கான கோபமா இருக்கும். இது எப்படி அந்த 10 ரூபா சிப்ஸை வந்து ஞாபகம் வச்சு அவன் சொன்னானோ, அதே மாதிரி தான் கோபத்தையும் ஒண்ணுமே இல்லாத அந்த அதே சிப்ஸை புடுங்கி தின்ன ஒரு பையனை வந்து ஞாபகம் வச்சிருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி அது வந்து என்ன சார் ஒரு ஆள் மனதுல பதிஞ்சிருங்களா? ஆழ் மனதுல நம்ம கடந்த வாழ்க்கையில நமக்குள்ள ஏற்பட்ட மோசமான கோபம், தாபம், சங்கடம், கெட்ட நிகழ்வு, அதே மாதிரி வந்து நமக்குள்ள ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மை, தோல்வி, சங்கடங்கள், மன அழுத்தம், ஷாக், திடீர்னு ஒரு அப்படி அதிர்ந்து போற மாதிரி நடந்த நிகழ்வு, பயம், இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு விஷயம்தான் இந்த கோபத்துக்கான காரணம். எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு உங்க லைஃப்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். அது உங்களுக்கே தெரியாது. அந்த ஒரு அனுபவம், ஒரு சங்கடம் உங்களோட அந்த ஆள் மனதுல உட்கார்ந்துட்டு இருக்கும். எப்பவுமே ஒரு வெறி இருக்கும். அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து உங்க அப்பாட காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பெரிய வருமானம் இல்லாம சங்கடத்துல இருந்திருப்பீங்க. பெருசா உங்களுக்கு நல்ல பொருள் எல்லாம் உங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்க மாட்டாரு. நீங்க அது வந்து சாதாரணமா நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் ஒரு பெரிய நீளமான ரோஸ்ட் வாங்கி, நெய் ரோஸ்ட் வாங்கி சாப்பிட்றது, இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஒரு நெய் ரோஸ்ட் வாங்கி சாப்பிடணும். இது வந்து அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க. உங்க அப்பா வந்து உங்களோட உங்களோட ஞாபகத்துல வாங்கி கொடுத்துருக்கவே மாட்டாரு. அந்த கடைக்குள்ள கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டாரு. அப்போ உங்களுக்கு ஒரு வைராகியம் உங்க மனசுக்குள்ளார ஸ்டோர் ஆகும். எனக்கு அதை சாப்பிட்டே ஆகணும். எப்படி? அது ஒரு கோபம். அது ஒரு நம்ம மனசுல ஏற்பட்ட ஒரு வலி. அந்த வலி இந்த ஒரு 25 வயசு 30 வயசுல உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னா உங்க அப்பாவை விட நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்களால வந்து அதை போய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு உங்கள்ட்ட பணம் இல்லை. நீங்க என்னமோ சம்பாதிக்கிறீங்க, என்னமோ பண்றீங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிட்டாங்க. ஆனா உங்களால அந்த கடையில போய் உட்கார்ந்து அதை சாப்பிட முடியல. இங்கதான் மனுஷனோட கோபம் உருவாகிறது. ஏன்னா தனக்கு அந்த நிகழ்வை செய்யவே முடியல, அந்த ஏக்கத்தை சரி பண்ணவே முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அங்க ஒரு சமூகம் சார்ந்த கோபம் உங்களுக்குள்ள ஏற்படும். பாத்தீங்களா? மனுஷனோட கோபத்துக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப கேவலமான சில்லியான விஷயங்கள் தான் இருக்குது. ரொம்ப பெரிய காரணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு மனுஷனோட கோபத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு? என்ன சார் இருக்கு? ரொம்ப கோபத்துக்கு பின்னாடி ஒரு சோசியல், அதாவது ஒரு சமூகம் சார்ந்தே கோபம் இருக்கும். அந்த மக்களையே அவனுக்கு மொத்தமா பிடிக்காது. ஆனா அதுக்கு என்னன்னா ஒரே ஒரு சின்ன காரணம், தனக்கு அது கிடைக்கவில்லை. ப்ராப்ளம் என்ன? தன்னால அதை அனுபவிக்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் அதோட பெரிய பிரச்சனையே. ஸோ நம்ம இந்த கேவலமான விஷயம், இந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சில்லியான காரணங்கள்.
அது அது வந்து ஏன் வருது அப்படின்னா நம்மளுடைய எமோஷனல். என்ன பிரச்சனை? எமோஷனல். நம்மளுடைய ஆழ் மனதில் ஏற்பட்ட ஒரு எமோஷனலான ஃபீலிங் அது. அதனாலதான் இந்த கோபம்ங்கிறது நம்ம நிறைய விதத்தை வித்தியாசமா வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த மெமரி, நம்மளோட ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த கோபமானது, அந்த கோபத்தை உருவாக்கக்கூடிய அந்த விஷயம் எமோஷனலாக நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. எமோஷனல்னா என்ன? அந்த எமோஷனல் வந்து சொல்லுங்க. உணர்வுகள். உணர்வுகள். அந்த உணர்ச்சி வசப்படுறது. அதுதான் அது காரணம். பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குதுன்னு. சிப்ஸ் கிடைக்காதது, தோசை கிடைக்காதது, ஒரு டாய்ஸ் கிடைக்காதது. ஒரு கோபத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இவ்வளவுதாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையோன்னு தெரியல. உங்களோட நிறைய கோபத்துக்கு காரணங்களை நம்ம தேடி தொலாவி பார்த்தோம்னா அவ்வளவுதான் இருக்கும். நான் போனேங்க, வாங்கன்னு கூப்பிடல. என்னது? வாங்கன்னு கூப்பிடுங்க. இவ்வளவுதான் விஷயம். வாங்கன்னு கூப்பிடல. ஆக்சுவலா அவங்க கூப்பிட்டுருப்பாங்க, இவங்க காதுல கேட்டிருக்காது. அதெல்லாம் முடிச்சுட்டு செம்ம கோபத்துல இருப்பாங்க, பயங்கர கோபத்துல இருப்பாங்க. ஆனா இந்த கோபம் வந்து, இந்த எமோஷனல் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. யாருக்குன்னு பார்த்தா நமக்கு தான். இதுல பெரிய ப்ராப்ளமே அதுதான். நம்ம பிரெயின் வந்து ஆக்சுவலா வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கிறத, சந்தோஷத்தை நமக்கு தரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பிரெயினுக்கு தெரியும். நம்மளுடைய மனசுக்கு, நம்மளோட மூளைக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளோட உடல்ல வந்து நிறைய சந்தோஷங்களை, இந்த டொக்கோமின், அதே மாதிரி அந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும்போது அசிட்டோசின், ஆன்டோஃபின், இந்த மாதிரி வந்து ஆக்சிடோசின், இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய அந்த ஹாப்பியான ஹார்மோன்ஸை மட்டும் அதிகமா கொடுக்கணும், அதிகமா உருவாக்கணும். நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நம்மளோட பிரெயின் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். எப்பவுமே அதைத்தான் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நமக்கு வெளியே இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், இந்த மாதிரி ரொம்ப சில்லியான சின்ன சின்ன நிகழ்வுகள் நம்மளை வந்து கோபக்காரனா மாத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இது வந்து நமக்கு புரியாது. நம்ம ஏன் கோவப்படுறோம், எதுக்கு கோவப்படுறோம், ஏன் சங்கடப்படுறோம், எதுக்காக சங்கடப்படுறோம், ஏன் இவ்வளவு துக்கப்படுறோம், ஏன் கவலைப்படுறோம், இப்படி எந்த ஒரு நிகழ்வுமே நமக்கு சரியா புரியாது. ஆனா நம்ம கோவப்பட்டிருப்போம், சங்கடப்பட்டிருப்போம், கவலைப்பட்டிருப்போம், துக்கப்பட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி உள்ள அப்படியே வலிக்கும், நெஞ்செல்லாம் வலிக்கும், உருக்கும். அதை உட்கார்ந்து ஆலோசனை பண்ணா, இந்த பிராக்டிஸ் நம்மளோட சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த கிளாஸ்ல, லைஃப் மாஸ்டர் கோர்ஸ், அதை கத்துக்கிட்டவங்களுக்கு, உண்மையிலேயே சரியா பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு, உங்க கோவத்தை எல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தா நிறைய சிரிப்பு சிரிப்பா வரும். இன்னைக்கு யாராவது கோவப்படுற மனுஷங்களை பார்த்தா இவங்க மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன மாதிரி. எஸ் ஆர் நோ? ஆமா. பிராக்டிஸ் பண்ணவங்க, நம்ம நம்ம இந்த சொல்லி கொடுத்த டெக்னிக்கை யூஸ் பண்ணவங்க நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் இப்போ உட்காந்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இப்போ கோவம் அப்படின்னா சிரிப்பு வருது இல்ல? ஆமா. ஆமா. எஸ். சரி. ஏன்னா நம்ம அடுத்த கோவப்படுற மனுஷனை பார்த்தாலே நமக்குள்ளார, நம்மள அறியாம உள்ள இருந்து ஒரு கேலி கூத்தான ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிக்கும். அங்க ஒரு காமெடி நிகழ்வு வந்து நம்ம மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அப்ப அந்த கோவப்படுறவங்களை பார்த்தாலே கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிப்போம் நம்ம. இதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய அந்த கல் இருக்குல்ல, ஆழ் மனதுல கிடக்கக்கூடிய அந்த கல்லு,
அதை எடுத்துக்கணும். அதுதான் காரணம். அப்ப இது உடனே நடக்குமா அப்படின்னா, அது நடக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு டைம் எடுக்கும். கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுடைய அந்த நம்ம சொல்லி கொடுத்த டெக்னிக்கல் எல்லாமே ஒரு மனுஷனை எப்படி மன்னிக்கிறது, மறக்கிறது, எப்படி அவங்கள நம்ம பார்க்கறது, நம்மளோட அன்பை அவங்கள்ட்ட எப்படி ஷேர் பண்றது அப்படிங்கிற அந்த அடிப்படை உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்குள்ளார அந்த உண்மையான நிகழ்வு உருவாக ஆரம்பிக்குது. இதுக்கு தான் நம்மளுடைய இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்கை நீங்க முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில நடைமுறையா நீங்க மாற்றும் போது உங்களோட அந்த வாழ்க்கையில படிப்படியா அந்த கோபம் அப்படிங்கிறது அதோட ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை உங்களை அறியாம உங்களுக்கு தெரியாம ஏன் நமக்கு அடிக்கடி கோபம் வருதுன்னு புரியாம இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வையே இது காமிச்சு கொடுத்துரும். இதனாலதான் நீ அடிக்கடி கோவப்படுறேங்கிறத நம்மளோட பிராக்டிஸ் உங்களுக்கு தெளிவுபடுத்திடும். அந்த மாதிரி தெளிவுபடுத்தும் பொழுது நம்மளுடைய மனசுக்குள்ளார அந்த கிணத்துக்குள்ளார கடக்கக்கூடிய அவ்வளோ ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கல்லு நம்மளால உணர முடியுது. அந்த மாதிரி உணரும் போது நம்ம அந்த உள்ள இருக்கக்கூடிய அதை நகர்த்தும் பொழுது பாசிட்டிவ் தாட்ஸ், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரும். நமக்கு நெகட்டிவ் எமோஷனல்ஸ் நமக்குள்ளார வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கக்கூடியதாக மாறிடும். அப்படி நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள உருவாச்சுன்னா அது நம்ம உடல்ல பெரிய ஒரு டாக்ஸினை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அதே டைம்ல நம்மளுடைய உடல்ல நம்மளுடைய சிந்தனையில நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவான எமோஷனல்ஸ் வரும். பாசிட்டிவான எமோஷனல்ஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவான எனர்ஜி வரும். அப்படி பாசிட்டிவான எனர்ஜி வந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் நமக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். இப்படி நம்மளோட உடம்ப நம்ம கம்ப்ளீட்டா கிளியர் பண்ண முடியும். பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம உடம்புல சாதாரணமா எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த கெமிக்கல் ப்ராசஸ்னாலதான் நம்ம பாடி இயங்கிட்டு இருக்குது. நம்ம உடம்புக்கு நோய் வருது, நோய் இல்லாம ஆகுது, வலி வருது, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, தொடவலி, தலைவலி, என்னெல்லாம் முதுகு வலி என்னெல்லாம் இருக்குதோ அத்தனை வலிகளுக்கும் பின்னாடி இந்த மாதிரி ஒரு டாக்ஸின் இருக்கத்தான் செய்யுது, ஒரு சிந்தனை இருக்கத்தான் செய்யுது, ஒரு நமக்கு தெரியாத ஒரு பெரிய கோபம் நமக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. ஸோ எப்ப நம்மளுடைய இந்த கோபத்தை, இந்த டென்ஷனை, இந்த ஆன்சைட்டியை நம்ம கம்ப்ளீட்டா கிளியர் பண்றோமோ, நம்ம நமக்குள்ள குறைச்சிக்கிறோமோ, அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயின் நார்மலா என்ன பண்ணும், ஒரு பக்கத்தை பார்த்துதான் எப்ப பார்த்தாலும் போயிட்டே இருக்கும். அது என்னன்னா சந்தோஷத்தை உருவாக்குவது. அப்ப அந்த சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய அந்த நிகழ்வு நமக்குள்ள உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆகுறோம்னா நம்மளை அறியாம நம்ம உடல் மிகப்பெரிய ஒரு குணம் அடைவதற்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் முழுமையா குறையறதுக்கும் காரணமாக இருக்கு. அதே டைம்ல கோவப்படும் போது உங்க உடம்புல எக்கச்சக்கமான நோய்கள் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு இதுதான் வழிமுறை, இதுதான் அதோட ரூட் காஸ். நம்ம உடம்புல திரும்ப சொல்றேன், நெகட்டிவான தாட்ஸ் நெகட்டிவான எமோஷனலை உருவாக்குகிறது. நெகட்டிவான எமோஷனல்ஸ் நெகட்டிவான எனர்ஜியை உருவாக்குகிறது. நெகட்டிவான எனர்ஜி ஒன்னா சேர்ந்து நம்ம உடம்புல நெகட்டிவான அந்த டாக்ஸினை உருவாக்குகிறது. அந்த டாக்ஸின் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளுடைய உடல்ல நோய்களை உருவாக்குகிறது. அப்ப அந்த நோய்கள் நம்ம உடம்புல அதிகமாகும் பொழுது நம்மனாலேயே கண்ட்ரோல். இதைதான் சொல்றேன், கோவப்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்க உடம்புல நோய்கள் உருவாகும். சொல்றாங்கல்ல, ரொம்ப கோவப்படாத, பிபி செத்து போயிருவேன் இல்லையா? அதுக்கு முன்னாடி வேற மாதிரி சொல்றாங்க, பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் வரும், பிபி இருந்ததுன்னா பலவிதமான நோய்கள் வரும், ஏன் பைத்தியமே பிடிச்சிடும் உனக்கு. அப்படியெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா நமக்கு அந்த பிபி ஏற்படுத்துவது. இந்த பிபியை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, நம்ம உடம்புல டிப்ரெஷன் வர்றதுக்கு காரணம் என்ன, நமக்கு நிறைய கோபம், அந்த ஆன்சைட்டி எல்லாத்த பற்றிய
அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் உருவாவதற்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது, தேவையே இல்லாம நம்ம உடல்ல நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த கோபம்தான். ஸோ நம்ம அந்த கோபத்தை எப்போ நம்மனால கட்டுப்படுத்த முடியுமோ எல்லாமே நம்மனால சரி பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு வந்து மருத்துவ உலகம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன செய்யுது அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு உடம்புல ஒரு இடுப்பு வலி வந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த மாத்திரையை போட்டுருங்க, இந்த டானிக்கை குடிச்சிருங்க, இந்த கஷாயத்தை குடிங்க, இந்த லேகியத்தை சாப்பிடுங்க, இந்த குளுகையை சாப்பிடுங்க, இந்த எண்ணெயை இடுப்புல தடவுங்க, இந்த இடத்துல ஊசியை போடுங்க, இந்த இடத்துல ஹிஜாமா பண்ணுங்க. இப்படி வந்து மருத்துவ முறைகளை பல விதத்துல வந்து நமக்கு சொல்றாங்க. உண்மையிலே அது சரியா? உங்களுக்கு இடுப்பு வலி இருந்துச்சுன்னா கவுளி அரிசி சாப்பிடுங்க, கருப்பு கவுளி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இடுப்பு வலிக்கும் கவுளி அரிசிக்கும் நல்லா கேக்குது, அது ஓகே தான். ஆனா உண்மை நிகழ்வு என்ன அப்படின்னா, இதையெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய சிண்ட்ரமை குறைக்கிறீங்க. அதாவது அதுக்குண்டான ஒரு மேற்போக்கான ஒரு விஷயத்த, ஒரு காரணத்தை மட்டும், ஒரு காரணியை மட்டும் நீங்க வந்து சரிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறீங்க. ஆனா அந்த ரூட் காஸ் என்ன இருக்குது, ஏன் அந்த இடுப்பு வலி வந்துச்சு, எதனால வந்துச்சு? இப்ப சொல்லுவீங்க இல்லையா, அவனை பத்தி நினைச்சாலே தலைவலி தாப்பா. இது என்ன அப்படி? ஒரு மனுஷனை பத்தி நினைச்சாலே உங்களுக்கு தலைவலி, ஒரு நிகழ்வை பத்தி நினைச்சாலே உங்களுக்கு தலைவலி. நேத்து தேவையில்லாம பேசிட்டேன், இன்னைக்கு ரொம்ப முதுகு வலியா இருக்குது, தோள்பட்ட வலியா இருக்குது, ஏன்னே தெரியல. இதெல்லாம் உங்க வாயில நீங்க அடிக்கடி சொல்றதுதான். உங்க ஆட்டோமேஷனா உங்க உடம்புல இருந்து உங்க உடம்பே உங்களுக்கு சொல்லி கொடுக்குது, நீ இந்த மாதிரி எல்லாம் கோவப்பட்டனாலதான் இன்னைக்கு இந்த வலி வந்திருக்குதுன்னு. ஆனா இந்த வலிக்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த கோபமான அந்த நபரை கையில எடுத்து, அந்த நெகட்டிவான அந்த சிந்தனையை கையில எடுத்து, இனிமேல் இந்த நெகட்டிவான விஷயத்த வந்து நான் நெகட்டிவா பார்க்க மாட்டேன், இதை வந்து நான் பாசிட்டிவா தான் பார்ப்பேன்னு சொல்லி அதை ஒதுக்கணும், அதை சரிப்படுத்தணும், அதை குணப்படுத்தணும். நீங்க அதை செய்யறது இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்றீங்க, நல்ல பிசியோதெரப்பியை பார்த்து, நல்ல போன் டாக்டரா பார்த்து, அதுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து நான் அதை வந்து சரிப்படுத்துவேன்னு நினைக்கிறீங்க. இங்கதான் உங்க ப்ராப்ளம். உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியுது, உங்க உடம்பே சொல்லுது. அதை நினைச்சா எனக்கு தலைவலி வருது, அதை நினைச்சா என்னால கண்ட்ரோல் பண்ணாத மைக்ரைன் வருது, அதை நினைக்காம இரு. அதை விட்டுட்டு இவர் போய் மைக்ரைனுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, மைக்ரைனுக்கு அது என்ன இது என்ன, இந்த லேகியம் சாப்பிடலாமா, அந்த கஷாயம் குடிக்கலாமா, இந்த மாத்திரை சாப்பிடலாமா, அந்த டாக்டர்கிட்ட போலாமா, இவ்வளோ விஷயங்களை வந்து நீங்க செய்றீங்க. ஆனா உங்க உடம்பு உங்க வாயு உங்கள்கிட்டயே சொல்லிட்டு இருக்கு, அவனை நினைச்சா உங்களுக்கு இது வருது, அந்த நிகழ்வை நினைச்சா இது வருது அப்படின்னு உங்களுக்கு ஆன்சரை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நெகட்டிவான அந்த எனர்ஜியை நம்ம கண்ட்ரோல் பண்ணி குறைக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சான்ஸே இல்லை சார், அந்த கேவலமான அந்த மனுஷனை எல்லாம் நான் வந்து திரும்ப நினைச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, நோ சான்ஸ், அவங்களெல்லாம் வந்து என்னால மறக்கவே முடியாது, அவனையெல்லாம் வந்து விடவே முடியாது. அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும் தயவு செஞ்சு எனக்கு ஞாபகப்படுத்திடாதீங்க சார், நான் வந்து இங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவேன், தயவு செஞ்சு அதையெல்லாம் வந்து ரிமைண்ட் பண்ணிடாதீங்க. இப்படி எவ்வளோ நிகழ்வு உங்களுக்குள்ள இருக்குது இல்லையா, அதை பத்தி யோசிக்கிறதுக்கு கூட நீங்க தயாராக இல்லை. அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனையில கூட வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த நிகழ்வை வெளியே கொண்டு வரணும். நான் அப்படிதான் நினைப்பேன், அவங்கள நினைப்பேன், நினைச்சு பார்த்துட்டு அதை வந்து நான் என்னோட வாழ்க்கையில இல்லாம பண்ணுவேன். என்ன சிந்திக்கணும் நம்ம, என்னோட வாழ்க்கையில அந்த நிகழ்வை முழுசா இல்லாம பண்ணுவேன் நான். அதுக்கான பயிற்சிகளையும் அதுக்கான நிகழ்வுகளையும் நான் செய்வேன் அப்படின்னு நம்ம வந்து சிந்திக்கணும்.
அப்ப நமக்கு வந்து நம்ம கத்து வச்சிருக்கிற ஒரு பயங்கர சீக்ரெட் என்னன்னா இந்த பிராக்டிஸ் மெத்தட், இந்த உங்களோட லைஃப் மாஸ்டர் கோர்ஸ். அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்ல நம்ம சொல்லி கொடுக்கறதே என்னன்னா உங்களோட எமோஷனலை உள்ள இருந்து எடுங்க, அதை வந்து ஃபர்கிவ் கொடுங்க, அதை வந்து முழுசா உங்க வாழ்க்கையில இருந்து மாத்துறதுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் போடுங்க. அந்த கெட்ட நிகழ்வுகள் எல்லாமே ஞாபகப்படுத்துங்க. அந்த மனுஷன், அவரை வந்து தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாதீங்க சார். அந்த மனுஷனை வெளியெடுங்க, நேருக்கு நேர் சந்திங்க. உங்களால உங்க வாழ்க்கையை சரிப்படுத்தும் அப்படிங்கிறத உங்க கிளாஸ்ல நம்ம வந்து தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் இல்லையா? அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான நிகழ்வுகளை நம்ம எடுத்து அதை அனலைஸ் பண்ணி, ஆனா உங்களை பொறுத்த வரையில என்ன, அவரை மன்னிச்சிருங்க, சான்ஸே இல்லை சார். ஒருத்தங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட, நான் இந்த இதை வந்து மன்னிச்சிருங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னா, வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, என் வாழ்க்கையில இதை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கும் அவங்க அந்த நோயில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம அந்த சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு, அதை சரியா நம்ம முறையா நம்ம அதை எடுத்து அதை கம்ப்ளீட்டா நம்ம மனசுல நிறைவேறதுக்கு இந்த வாழ்க வளமுடன் சார். வாழ்க எஸ்மா வளமுடன் சார். எஸ்மா ஒரு டவுட்டுங்க சார். ஒருத்தர் சப்போஸ் நமக்கு ஒரு ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப லைஃப் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்கள நம்ம மன்னிச்சுட்டோம். ஆனா நேர்ல பார்க்க பாச பிடிக்கல. ஆனா அவங்க பத்தி நினைக்கிறது இல்ல. ம் அதை பத்தி அவங்களுக்கு அவங்க செஞ்ச தவறுகளையோ மத்த எதுவுமே நினைக்கிறது இல்லை அப்படின்னும் போது நம்மள பாதிக்காது இல்லைங்க சார். மனசளவுல அதை பற்றி இது பண்ணிட்டோம். ஆனா நேரா பேசுறது இல்லை, அவங்களும் பேசல நம்மளும் பேசுறது இல்லை அப்படின்னா ம் அப்ப அது நம்மள பாதிக்காது தானே சார்? அது நம்மளை பாதிக்காதுங்கிறது ஓகே தான். ம் ஆனா ம். உங்களால அவங்கள பார்த்து சிரிக்க முடியுமா? இல்ல அது அப்படியே சப்போஸ் அப்படியே விட்டாச்சு அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்றது? அதுதான், உங்களால அந்த நபரை பார்த்து சிரிக்கிறதுக்கு கேரண்டி தர முடியுமா? சிரிக்கலாம் சார். ஆனா மறுபடியும் அவங்க அதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தள்ளி நின்னு கம்னு விட்டாச்சு அப்படின்னு. அதாவது ம் நம்ம அவங்கள பார்க்கும்போது அந்த ஞாபகம் வரக்கூடாது. ம் இப்போ ம் ம் எப்பெல்லாம் வந்து நம்ம அவங்கள பார்த்த உடனே ட்ரிகர் ஆகுதோ, ம் அப்போ ம் நம்ம வந்து அவங்கள வேண்டான்னு விட்டுட்டோம். ம் ஆனா நம்மளோட ம் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வலிய இன்னும் நம்ம ம் உடலைன்னு அர்த்தம். ம் ம் அது நமக்குள்ள தோணும். ஒரு ம் நபரை நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா ம் அந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல, ம் அது ரிமைண்ட் ஆகவே கூடாது நமக்கு. அதாவது ஆகல ஆகறது நான் இல்ல சார். நேரா ஆ, பேசணும், பார்க்கணும் தான், சிரிக்கணும் தான். ஆ. ஆனா மறுபடியும் பேசினா மறுபடியும் அவங்க அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்ல, அது உங்களுக்குள்ளார அப்படின்றதுனால. கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா நிச்சயமா ம் நீங்க வந்து அதை வந்து இப்படியே வச்சுக்கலாம். ம் 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 அதாவது நீங்க வந்து உங்களுக்குள்ள வந்து சில தோணல்கள் வருது. அது ம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ம் அவரை பார்க்கும்போது நம்ம பேசணும், ம் அவர்கிட்ட நல்லா பழகணும், ம் ம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள வருது. அதே மாதிரி ம் அவங்கள பார்க்கும்போது சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு டக்குன்னு மனசு வருது, உங்க முகம் வருது. வந்து மாறுது அப்படின்னா நீங்க ஓகே ம் தான். நீங்க ஓகே அவங்க தான். எதனா கமெண்ட் பண்ணி பக்கத்துல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசில நமக்கு அவங்கள சிரிக்கணும் அப்படின்னு தான் தோணுது. ம். அவங்களோட காமெடி சென்ஸ் எல்லாம் பார்த்து, ஹியூமர் சென்ஸ் பார்த்து நமக்கு சிரிக்கணும்னு தான் தோணுது. ஆனா சிரிச்சா மறுபடியும் எங்க வந்து ஒட்டிக்கின்னு நம்மளுக்கு தொல்லை கொடுப்பாங்களோன்னு ஒரு இது, அது இல்ல, ஒரு இது மட்டும் அந்த இருக்கு. பயம் வந்து உங்களுக்குள்ள ம் இருக்கக்கூடாது. ஆனா ம் நீங்க வந்து ஒரு கேர்ஃபுல்லா இருக்கிறதுனால தப்பு கிடையாது. ம். ஆனா அதானே சார். நீங்க வந்து அந்த சிரிப்பு உங்களுக்குள்ள வருது, ம் உங்களால ம் வந்து அவங்கள மன்னிக்க முடியுது, அவங்கள மன்னிச்சுட்டு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கணும். ம் முடியும் ம் அப்படின்னா ம். அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஓகே ஓகேங்க சார். நீங்க வந்து அதுதான் அதை சார். வந்து எப்படி கணக்கு போட்டு பார்க்கணும்னா, அவங்களோட பிரச்சனை வரும்போது ம் நமக்கு வந்து என்ன நோய் வந்துச்சு, என்ன கஷ்டப்பட்டோம், என்ன மாதிரி மன அழுத்தம் வந்துச்சுன்னு வந்து கணக்கு போட்டு ம் பார்த்தீங்கன்னா, ம் அதுல வந்து நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே, இவங்க வந்து நம்ம இப்படி நினைச்சனாலதான் இந்த வலிகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ம் நமக்கு வந்து புரியும் அது. ம். அப்ப அந்த இடத்த கிளியர் பண்ணா எல்லாம் சரியாயிரும். அதான் யாருன்னா அவங்க பத்தி பேசினா கூட நான் அதை பத்தி எதுவும் கண்டுக்கிறது இல்ல. நம்ம ம். ஆனா அதை பத்தி அந்த கஷ்டம் எதுவும் நம்ம மனசுக்குள்ள வர்றதில்ல. பட் ஆனா ஒரு அவேர்னஸா நம்ம தூரம் இருக்கிறது நல்லது அப்படின்னு மட்டும் தோணுது சார். ஆமா, ஆமா. ஒரு ஆ, அவேர்னஸ்ல நம்ம ம், ம், இருக்கிறதுனால தப்பு கிடையாது.
ம், திரும்ப போய் அவங்கள வந்து தூண்டி விட்டு ம், திரும்ப அவங்கள வந்து ம். ஒரு தேவையில்லாத நிகழ்வுகள்லாம் நம்ம செய்யாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா ஆமாங்க. ம். உங்களுக்குள்ளார ஆ அவங்கள பார்க்கும் போது எதுவும் தோணக்கூடாது. ஆ ஏன்னா ஆ, அது அது பார்த்துக்கிட்டேன் சார். அது சரி பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா நோய்களுக்கு காரணம் இதெல்லாம் தான். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, தேங்க்யூ. அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இந்த நிகழ்வை வந்து நம்ம செய்யணும். நமக்குள்ள இருக்கிற டென்ஷன், நம்மளோட ஹைப்பர் டென்ஷன், நம்மளுடைய அந்த மன அழுத்தம், வலி, பயம், கோபம், சங்கடம், இது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளோட அந்த பயிற்சியை வந்து நீங்க படிப்படியா உடனே வந்து ஒரே நாள்ல ஒருத்தர் வந்து தூக்கி வீசிட முடியாது. ஏன்னா அவங்க செஞ்ச துரோகம் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை பிராக்டிஸ் பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமா அதை முயற்சி செய்ய செய்ய உங்களுடைய மனசிலிருந்து, உங்களுடைய அந்த எண்ணங்கள்ல இருந்து, உங்களோட வாழ்க்கையிலிருந்து அந்த நிகழ்வு உங்களை விட்டு வெளியே போயிடும். ஸோ அந்த மாதிரி வெளியே போகும்போது உங்க வாழ்க்கை வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்துடும். அதே மாதிரி நிறைய மாற்றங்களை கொடுக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு காரணம் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை வந்து இங்க ஷேர் பண்ணுங்க யாராவது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நான் அந்த கோவம், வெறுப்பு, முக்கியமா பயம், இதுல வந்து எனக்கு வந்த நோய் வந்து ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது சார். நான் ஆ, அப்படியே ரொம்ப பேக் பெயின், எல்லா ஜாயிண்ட் பெயின், இதுலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ம், எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும் சார். ம், நான் அந்த கிளாஸ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிராவல் பண்ணி என்னால லைவ் கிளாஸ்க்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி வெளியிலயே வரவே முடியாது சார். காலேஜ், ஆ, வீடு, ம். அதுவும் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்து கவனிக்கிற மாதிரி தான் சார் இருந்துச்சு. இப்ப வந்து எனக்கு ஒன்னொன்னுக்கும் நான் ஃபர்கிவ்னஸ் குடுக்க 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 அந்த ஒரு ஒரு பிராக்டிஸ்ல வந்து எனக்கு இப்போ அந்த பெயின் இதெல்லாம் எதுவுமே இல்லை சார். முக்கியமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி யாரையும் நான் வெறுப்பா, எனக்கு கொடுத்த பிளெஸிங்ஸை கூட நான் வந்து வெறுப்பா, கோவமா, பயமா, இவங்க என்ன செய்ய போறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இருந்துச்சு. இப்ப அந்த எல்லா பார்வையும் எனக்கு மாறிடுச்சு. பார்த்த உடனே நான் அப்படியே ரொம்ப ஜாலியா என்னமோ அப்படியே என்ஜாய் பண்ற மாதிரி எனக்கு இருக்குது சார். எல்லா ஃபர்கிவ்னஸ் இது கொடுத்து எனக்கு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, நான் அந்த ஃபர்கிவ்னஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த கனவு மூலமா சில விஷயம் எனக்கு தெரியும். அதெல்லாம் அது எதோட வெளிப்பாடு சார்? இன்னும் நம்மளோட ஆள் மனசுல ஏதாவது இருக்குதா, இல்லைன்னா ஃபியூச்சர்ல வர போறதா, இல்ல பிரசன்ட்ல நடக்கிறதா? இது மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவு. இது நீங்க அட்வான்ஸ் முடிச்சிருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து காண்பிக்கப்படும். அதே மாதிரி நம்மளோட கரெக்ஷன்ஸ் வந்து எங்கேயாவது பெண்டிங் இருந்தா பெண்டிங். சம்டைம்ஸ் தண்டனையும் கொடுக்கப்படும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இந்த இந்த லோகத்திலேயே நமக்கு வந்து தண்டனை கிடைச்சிருச்சு, நம்ம வந்து சரியாயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த பரலோகம்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளோட அந்த வைகுண்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு எந்த விதமான தண்டனையுமே கிடைக்காது. ஏன்னா ஒரு மனுஷன் ஒழுக்கமா நல்லவனா எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாத தன்னுடைய கண்ணில் கூட ஒரு தவறான பார்வையை பார்க்காத மனுஷனா மாறும் பொழுதுதான் அவன் உண்மையான தூய்மையான மனுஷனா மாறுறான். ஸோ அந்த தூய்மை தன்மையை நம்ம வந்து அந்த அட்வான்ஸ் கிளாஸ் மூலமா நம்ம சீக்கிரமா அடைய முடியுது. அப்படி நம்ம அந்த தூய்மை தன்மையை நம்ம அடையும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில சில கரெக்ஷன்ஸ் கண்டிப்பா நமக்கு இருக்கும். அது எனக்கும் அந்த அனுபவபூர்வமா சரியா இருக்குது. நானும் சில வழிகளை அனுபவிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து முழுமையா சேஞ்சஸ் கொடுக்குது. அது என்னன்னா கர்மாவோட விளைவு நமக்கு இங்கேயே காண்பிக்கப்படுது. ஸோ அதனால சில விஷயங்கள் வந்து நமக்கு காண்பிக்கப்படும். எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அட்வான்ஸ் முடிச்சவங்க முன்னமே எல்லாமே உணர முடியும். இப்பெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றவங்களோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டா வேற லெவல்ல இருக்கு. நானும் அதே மாதிரி தான், நானா இது அப்படிங்கிற அளவுக்கு நானும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நம்மளோட அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிட்டு தான் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அது என்னன்னு பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணிருங்க. அதே மாதிரி அவேரா இருங்க. ஓகே சார். எஸ்.
வேற யார் ஷேர் பண்றீங்க? இப்போ எனக்கு வந்து எங்க வீட்ல வந்து என் பேர் ம் கிரிஜா. எஸ்மா. ஆம், எங்க வீட்ல எல்லாமே இருக்கு. வசதி, ம் பணம் எல்லாம் ஒன்றும் குறையில்ல. ஆனா வந்து ஃபேமிலி வந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. ம் ஒன்னா ம் இல்லாம பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கு. அது என்ன செய்ய, நான் வந்து எது வந்து யாரா இருந்தாலும் என்னுடைய ஆப்போசிட் ஆளா இருந்தாலும் அவங்க ஏதாவது செஞ்சாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், விட்டு போ அப்படின்னு போயிட்டே இருப்பேன் நானு. ம் இருந்தாலும் ஏன் இப்படி நம்ம ஃபேமிலி இப்படி இருக்குன்னு யோசிக்கக்குள்ள அவங்கவுங்க செஞ்சதா இல்ல நான் செஞ்சதான்னு எனக்கு புரியல. அதனால ம் ம் இப்போ இது வந்து உங்க வாழ்க்கையில வந்து சரியாகிறதுக்கு, இந்த இதை வந்து நார்மல் கொண்டு வரக்கு நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸும், நம்ம அதே மாதிரி லைஃப் மாஸ்டர் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் வச்சிருக்கிறோம். ஸோ அது வந்து ஆஹ் ஒரு 12 நாள் கிளாஸ் நடத்துகிறோமா. இவங்கெல்லாம் ஆஹ் வந்து மாஸ்டரேட் முடிச்சவங்க. உம் உம் வாழ்க வளமுடன், அதே மாதிரி வந்து ரைக்கி இதுல எல்லாம் வந்து மாஸ்டரேட் முடிச்சவங்க தான் நம்ம கிளாஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த உம் மாதிரி அதிகமான தியான நிலையும் அதிகமான நிறைய விஷயத்த கத்துக்கிட்டவங்க ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க எல்லாம் இதுல வந்து ஜாயின் பண்ணி நம்மளோட உம் கிளாஸை வந்து இன்னைக்கு அவங்க எல்லாரும் இதை ப்ராக்டிஸ் பண்றாங்க. அதே மாதிரி உம் என்னோட குரு அவர் வந்து நிறைய விஷயம் வந்து அதாவது நிறைய மெடிடேஷன் இதுலயே வந்து நிறைய கத்துட்டாரு. இப்ப நான் உம் எடுத்தேன் அப்படின்னா என்னோட ஒரு 25 வருஷத்தோட பயணத்துல என்னோட உம் வாழ்க்கையில வந்து இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறதும் தியானம் அப்படிங்கிறதும் நிறைய குருக்கள் வந்து எனக்கு இருக்கிறாங்க. ஸோ உம் இவங்க எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல உச்சத்தை தொட்டு 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 இருக்கக்கூடிய நபர்கள். உம் இந்த எல்லா நபர்களுமே வந்து ஒரு கட்டத்துல நின்றுடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியாம ஸ்ட்ரக் ஆகுறாங்க. அந்த உம் உம் ஸ்ட்ரக்கே இல்லாம நம்ம லைஃப்ல ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உண்மையில சொல்ல போனா அந்த காமா ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளால போக முடியக்கூடிய ஒரு அற்புதமான கலை இது. நாங்க உம் கத்துக் கொடுக்கக்கூடிய அந்த 12 நாள் விஷயம். உம் இதுக்கும் மேல ஒரு மனுஷனால உணர முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாதுன்னு தான் என்னால சொல்லணும். நான் சொல்றது என்ன காரணம்னா, உங்களால ஒரு தீட்சை பெற்ற ஒரு பெரும் குரு இருப்பார்ல, பெரிய குரு. அவர் உம் வந்து உம் கண்ணை மூடி இப்படி உட்கார்ந்தாலே உன் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது, இப்படி எல்லாம் இருக்குது இப்படின்னு சொல்லிடுவார் இல்லையா. ஆமா. இன்னைக்கு அந்த நிலையில நான் இருக்கிறேன். ஓகே. எனக்கு கீழே படிச்சவங்க நான் கத்து கொடுத்துட்டு அந்த நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. உம் இப்ப அவங்க எல்லாம் வந்து கண்ணை மூடனா உங்க வாழ்க்கை வரலாறு சொல்லிடுவாங்க. உம் அந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் ஆகிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உம் வந்து இதுல பயிற்சி பண்றாங்க. ஸோ இது வந்து நடக்குது அப்படின்னா இது ஒரு அற்புதம் தான். அப்படிதான் நான் உம் ஃபீல் ஆகுறேன். அதனாலதான் இதை இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை நடத்திட்டு இருக்கிறேன். என்னன்னா, உம் மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணிடுறாங்க. உம் அதுக்கப்புறம் நம்மளை அந்த இடத்துல இருந்து வெளியே வரவே முடியறது இல்லை. அதுக்கு மேல அவர் மட்டும்தான் இருக்கிறார். புரியுது புரியுது. இப்போ நான் வந்து அக்குபஞ்சர் படித்தேன். டூ ம் டூ இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் முடிஞ்சு படிச்சு முடிச்சு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ம் அது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுங்கும் போது நம்ம கிட்ட வர ஹீலிஸ் வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்காதீங்க, இது வந்து இதுல குணமாகும்னு சொன்னா அது ஏத்துக்கிற தன்மையில இல்லைன்னு நம்ம அவங்க இல்லாம இருக்காங்க. ம் அப்போ நம்மளும் ஏதோ வந்து ஒரு சில விஷயம் நம்ம ஏத்துக்காதனாலதான் நமக்கான இது இல்லையோங்கிறது என்னால அதை உணர முடியுது. அது எப்படி நம்ம அதை முன்னோக்கி போகணுங்கிறது நமக்கு தெரியல, எனக்கு தெரியல. அதான் இது இது இதுல வந்து இது எல்லாமே கரெக்ஷன் ஆகுது. ஆஹ் ஆஹ் இது எல்லாமே நமக்கு வந்து இது வந்து எப்படின்னா, நீங்க அக்குபஞ்சர் படிச்சு அக்குபஞ்சர் பண்றீங்க அப்படிங்கறது ஒரு கான்செப்டா இருந்தாலும், இதை உம் பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு வியாபாரியா இருக்கீங்கன்னு வைங்க, உம் இல்ல ஒரு பியூட்டிஷியன் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா வந்து வீட்டுல வந்து உங்க கணவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உம் இது எல்லாத்தோட சோர்ஸோட பேக் சைடு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ஃபினான்சியல் ஃப்ரீடம் வேணும். அதான் என்னால எல்லாமே இருக்கு. அஹ், என்னால அதை வந்து ஃப்ரீயா என்னால அந்த பினான்சியலா வந்து மூவ் பண்ணி போக நான் முடியல. ஃப்ரீயா அதை வந்து எடுத்து செய்யறதுக்கு என்னால முடியலங்கிறது எஸ். தான், வேற ஒண்ணும் இல்ல.
இதோட காரணத்தை நம்ம உடைச்சு சரிப்படுத்தணும். ஆ ஆ ஆ அப்படி நம்ம அதை வந்து சரிப்படுத்திட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஒரு ஃப்ளோக்குள்ளார வந்துடும். புரியுது புரியுது. அப்போ வந்து நமக்கு வந்து இதுதான் அந்த உச்சத்துல இருக்கிற மனுஷனுக்கும் ஒரு ம். நல்ல பிராக்டிஸ் பண்றவருக்கும் நார்மலா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்குல சாதாரண மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதாவது நம்மளால ஃபினான்ஷியலா யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியல. என்னால பிசிக்கலா ஹெல்ப் பண்ண முடியும், ம் ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ண முடியல. ஆனா இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு குணமாகிறது என்னால உணர முடியுது. ம் ஆனா அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த ஹீலி அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க. அதுதான் எனக்கு இதுவா இருக்கு, யோசிக்க தோணுது. இதுக்குள்ளார ஒரு சின்ன சீக்ரெட் இருக்கு. ஆ ஆ இது வந்து உங்களோட எனர்ஜி இருக்குல்ல, ம் இந்த உங்களை சுத்தி இருக்கிற மனிதனோட ம் எனர்ஜி கனெக்ட் ஆகாம இருக்கு. ஓ இவ்வளவுதான் புரி இதோட சீக்ரெட். புரியுது புரியுது. அதுவும் எனக்கு உணர முடியுது என்னால. ஏன்னா ம் என்னை சுத்தி இருக்கிற எங்க ஃபேமிலியிலேயே நான் ட்ரீட்மெண்ட் பண்றது அவங்க உணர்றது எனக்கு தெரியுது. ஆனாலும் அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க அவங்க. இந்த அந்த கனெக்டிவிட்டி வரணும்னா ஆ, நீங்க ஜென்ரலான ஒரு மனுஷனா இருந்தா ம், இப்படியே தான் வாழ்க்கை போயிட்டே இருக்கும். புரியுது. ஆனா நாங்க இதைத்தான் வந்து மாத்துறோம். உங்களை வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரோம். அந்த ஆ, இடத்துக்கு கொண்டு வரக்கான ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்குறோம். அப்ப என்ன ஆ, ஆகுனா உங்களை அறியாம உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் அந்த எனர்ஜியில கனெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஒரு ஒருத்தரா அந்த ம், ம், கனெக்ட் ஆக உங்க வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்காக நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ம், இப்ப ம், நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு ஓடி அலைஞ்சு எல்லாம் செஞ்சாலும் அந்த நிகழ்வு நமக்காக இல்லை அப்படின்னா நம்மனால ம், அந்த உச்சத்துக்கோ அந்த இடத்துக்கோ போக முடியாது. ம், அந்த புரியுது. நிகழ்வுகள் எல்லாமே நமக்காக நடக்கக்கூடியதா மாற ஆரம்பிக்கும் போதுதான் அந்த நிகழ்வு வந்து நமக்கு சக்சஸ்ஃபுல்லா மாற ஆரம்பிக்கும். ம், ம், அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து கம்ப்ளீட்டா சொல்லித்தரோம். நீங்க இதை பயிற்சி பண்ண 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 உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி எல்லா மனிதர்களோடையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் ஆயிட்டே வரும். அந்த கனெக்ட் ஆக எப்படி வந்து அழகான ஒரு இந்த சூரியகாந்தி பூ இருக்குது, நிறைய ம், இதழ்களோட அப்படி விரிஞ்சு எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய அந்த சூரியன் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது திரும்புற மாதிரி ஆ, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். ஓகே. அதாவது ஒரு கட்டத்துல வந்து நம்ம சும்மா வேலை மரம் மாதிரி இருந்து ஒரு யூஸும் கிடையாது இல்லையா? புரியுது. அந்த மாதிரி ஒரு ஆமா வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இது ஆமா. இந்த மாதிரி ஆகும்போது வாழ்க்கை வந்து நமக்கு தகுந்த மாதிரி திரும்பும், நமக்கு தகுந்த மாதிரி வாழும். ம், ம், அந்த அற்புதம் வந்து நமக்குள்ள நடக்கும். அதுக்கு நம்ம வந்து அதுதான் சொல்றேன். நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நிறைய கற்றுக் கொடுத்தாலும் அதில் நிறைய விஷயம் நமக்கு கிடைச்சிருந்தாலும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எல்லைக்கு மேல போக முடியாம ஸ்டக் ஆகி உட்கார்ந்துரும். ஏன்னா ஆமா. அவ்வளோ குருக்கள் அவ்வளோ எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க அத்தனை பேர். ஏன்னா எனக்கு மேல இதை கற்றுக் கொடுத்தவர் அவர் தான் சொல்றாரு. நான் எவ்வளவோ போய் படிச்சுட்டேன், எவ்வளவோ இதை வந்து அனுபவிச்சுட்டேன், எவ்வளோ சந்தோஷங்கள் எனக்கு அது கொடுத்துருச்சு. ஆனா இதோட ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து எனக்கு வரவே இல்லை. ம், ம், ம். அதுதான் இதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு அவரும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதையே ம். நானும் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு கீழே இது இருக்கிறவங்களும் அதான் உணர்றாங்க. ம், ம், ம். இந்த நிகழ்வு தான் நம்மளை இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்க நம்ம வாழ்க்கையை முழுசா மாத்தி அமைக்குது. புரியுது. அதுக்கு வந்து நம்ம அதை வந்து கத்துக்க தான் வேணும். கத்துக்கிட்டேன்னா அது வந்து ஒரு பொறுமையா கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளோட ம். 28வது பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஓகே. அடுத்த பேட்ச்ல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது எவ்வளவு பணம் கட்டணும் சார்? அது உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் எனக்கு கால் பண்ணுங்க, நான் டீட்டெயில் எல்லாம் சொல்லிடுறேன். ஆ, அதுக்கப்புறமா அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ட்ரை ஓகே, பண்றேன் sir. ஏன்னா எனக்கு கண்டிப்பா. இப்ப நான் ஃபினான்ஷியலா செலவு பண்றதுக்கு நான் இன்னொருத்தர் தான் இது பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்காண்டி தான் கேட்டுக்கிட்டேன். தப்பா நினைச்சுக்காது. இல்ல இல்ல, அது வந்து எல்லாத்துக்கும் அதுதான் ப்ராப்ளமே. என்ன கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குதுனாலும் நமக்கு வந்து நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்மளை வந்து அங்க ஆமா போக விடாது. இது ஒரு ஆமா. முக்கியமான விஷயம். இப்போ இது வந்து ஒரு பெரிய எனர்ஜியா இருக்குது அப்படின்னா
உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் எனர்ஜி உள்ள இருந்துச்சுன்னா இங்க ஃபீஸ் ம், கட்டுறதுக்கு உங்களால முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதிலிருந்து ம், விலகி ஓடுறதுக்கு தான் முயற்சியும் செய்யும். அதே டைம்ல உங்க வாழ்க்கை வந்து சரியாகணும், ஒரு நல்ல நேரம் உங்களை தேடி வந்துருச்சு அப்படின்னா இதுல அவங்க ம். எப்படி ஜாயின் பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. புரியுது புரியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல எல்லாருமே ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஃபினான்சியல் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தவங்க தான். இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. இல்ல சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரத்த நாடுல ஒருத்தவங்க அந்த ம். பாப்பா அவங்க அம்மா பேர் வந்து அந்த பாப்பா பேர் ஞாபகம் இல்ல, ஜெயனபு ஆ, ஆ, ஆ. அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. ம், ம். அவங்க வேற ஒரு வாட்ஸ்அப் மீடியால இது பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி யாரு? காது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல, யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்கன்னு. ம். அப்ப நான் ஃபோன் மூலியமாவே அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்து அவங்களே ஒரு 10 days கழிச்சு இப்ப எனக்கு பரவாயில்ல, காது அரிப்பு நின்னு இருக்கு, குறைஞ்சிருக்கு, நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இல்ல நான் அக்கு ஹீலரா இருக்கேன், போன்ல நான் ஹீல் பண்ணேன் அப்படின்னேன். ம். எப்படின்னாங்க, உங்களுடைய விருப்பம் வந்து குணமாகணும்னு, என்னுடைய விருப்பம் உங்களுக்கு குணமாகணும்னு, இது ரெண்டும் அங்க பிரபஞ்சத்திட்ட கொடுக்கக்குள்ள அது குணமாகும் அப்படின்னு கண்டிப்பா, சொன்னேன். இதுல கண்டிப்பா. எனர்ஜி போகுமான்னு கேட்டாங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது, பிரபஞ்சம் தான் தருது, எனக்கு எனர்ஜி எல்லாம் போகாது அப்படின்னேன். அவங்க அப்பதான் இதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஃப்ரீ கிளாஸ் முதல்ல அட்டன் பண்ணி பாருங்க எஸ், எஸ். அப்படின்னு சொன்னாங்க. ம். அதனாலதான் சரி அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு அட்டன் பண்ணேன் நேத்துல இருந்து. ஓகே, ஓகேம்மா. இது வந்து கேட்டிருந்தேன். கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஒரு ஒரு கட்டத்தை உணர்ந்திருக்கிறீங்க. ஆ கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஆ பெரிய ஒரு மாற்றம் வந்து உங்க வாழ்க்கையில வரும். கண்டிப்பா நல்ல நிச்சயமா. வந்து ஃபீல் பண்ணலாம், நிறைய எனர்ஜி வந்து உணரலாம், நிறைய விஷயங்கள் உங்களால செய்யவும் முடியும். நாங்கெல்லாம் வந்து இங்கிருந்து பல நாடுகளுக்கு இருக்கிறவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் அதான். இது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் நாங்க பண்றோம். ம் ம் அவங்க அவங்க நான் சொன்ன மாதிரி அந்த பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய மூதாதையரோட பிரச்சனை எல்லாம் 100 ம் வருஷத்துக்கு ம். முன்னாடி ஒரு புரியுது. கர்மா இருக்கும், அந்த கர்மாவை கூட இதுல கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. அதான் எங்களோட படிச்ச கோஹீலரும் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கும் நான் ஹீல் பண்றேன் ம். அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சரி அவங்க. அது இப்போ இதுல என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹீல் பண்றாங்கல்ல ஆ அவங்க ஆ. வந்து டிசீஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. ஓ ஓ ஓ ஓ. நம்ம வந்து புரியுது. கர்மாக்கு பண்றோம். ஓகே ஓகே ஓகே. அந்த நோயை உருவாக்கக்கூடிய கர்மா என்ன அப்படிங்கிறத நம்ம ம் டயக்னாஸ் பண்ணி அது ம் ம். எந்த இடத்திலிருந்து உருவாச்சு, அந்த கர்மா புரியுது. எந்த இடத்துல உருவாச்சுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த கர்மாவையே உடைச்செறிஞ்சிடறோம் நம்ம. ஆ அதனாலதான் நம்மனால எவ்வளவு பெரிய கேன்சரா இருந்தாலும் சரி, ஆ. எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அதை முழுமையா குணப்படுத்த முடியுது. ஏன்னா ம். மற்ற சிஸ்டத்துல நீங்க சொல்ற மாதிரி அந்த வலியை குறைச்சிடலாம், அது வந்து சாதாரண விஷயம். ஆனா ஓகே. ஒரு மனுஷனோட உள்ள இருக்கக்கூடிய அந்த எண்டில் இருக்கக்கூடிய அந்த நோய்க்கான உண்மையான காரணம் வந்து கர்மாக்களாக. ஸோ அந்த புரியுது. அந்த கர்மாஸை வந்து நம்ம முழுமையா குணப்படுத்துறோம். அதுக்குண்டான ம். விஷயங்களை தான் வந்து இதுல கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அந்த அதான். கர்மா கியூர் ஆகும்போது எல்லாமே கியூர் ஆயிடும். ம். நோயே புரியுது. இல்லாம, மருந்தே இல்லாம ம். எவ்வளவு நாளாச்சுன்னு கணக்கு பார்த்தா நம்மளே வந்து இப்போ நான் ஸ்டார்டிங்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், டப்பா டப்பாவா எக்ஸ்பெரியான மருந்து இருக்குதுமா ஆமா அதுதான் அப்படின்னு. செய்யறாங்க. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போய் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கக்குள்ள மருந்து மாத்திரை வாங்குறவங்கள பார்த்தாவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் இவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிடுறாங்க, ஏன் இவ்வளவு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தராங்க. அதாவது ஒரு வாரத்துக்கே 3000 ரூபாய் 4000 ரூபாங்கும் போது அது கியூரான பிரச்சனை இல்லை, கியூர் ம். ஆகாம இவ்வளவே வாங்கி வாங்கி சாப்பிடுறாங்களே அப்படின்னு எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா அது இருக்கும். இது வந்து இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளார வரும்போது உம் அவ்வளோ, அதாவது நான் வந்து ஒரு அக்குபஞ்சர், ஆயுர்வேதிக், சித்தா, அதே மாதிரி வந்து சித்தா பண்டிட், இந்த மாதிரி உம் நிறைய விஷயம் வந்து படிச்சு பட்டம் வாங்கி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ உம் அதையெல்லாம் உம். நான் ப்ராக்டிஸ் பண்ணால எனக்கு ஒரு 3-4 செல்ஃப் ஃபுல்லாக மருந்து தான். சரி. அவ காலையில் எந்திரிச்சா இதெல்லாம், மத்தியானம் இது, நைட் இது, குழந்தைக்கு இது, ஒய்ஃபுக்கு இது, பெரியவனுக்கு இது, சின்னவனுக்கு இதுன்னு இவ்வளோ மருந்துகள் வந்து நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா உம் இயற்கை மருத்துவ முறை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கே உம் ஆயுர்வேதா சித்தானே ஊர்பட்ட மருந்து இருக்கும் நம்மகிட்ட.
கடைசியில என்ன பிரச்சனைனா எல்லாமே மருந்து தான். ஆமா. இன்னைக்கு வந்து எதுக்குமே யாருக்குமே மருந்து கிடையாது. நம்ம வீட்டுல அந்த எக்ஸ்பெரி மருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எக்ஸ்பெரி எல்லாம் தாண்டி குப்பையில கிடக்குது. அது ஆமா. தூக்கி வீச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்மளால கண்டிப்பா வர முடியும், வாழ முடியும். நோய்களே இல்லாத ஒரு இடத்துல கூட நம்ம வாழலாம். முந்தா நேரத்துக்கு கூட சொன்னேன், அந்த பேக்ல லைட்டா வலி இருக்கு, பிடிச்சிருந்ததுன்னு ஆமா, சொன்னேன். இப்ப கூட சொன்னீங்க. அது வந்து இப்போ எனக்கு வந்து அது நேத்தே நானே அதை சரி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இப்போ நமக்கு வலி வருது அப்படின்னா நம்ம முதல் என்ன சிந்திப்போம்னா, ஆயில் போடலாமா, பாம் போடலாமா, இல்லை வந்து வேற ஏதாவது கேஸ் மருந்து சாப்பிடலாமா, கஷாயம் குடிக்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதையெல்லாம் சிந்திப்போம். அப்போ நோய்கள் வந்து நமக்குள்ள அது இருந்துட்டு உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த சிஸ்டத்துக்குள்ளார வந்துட்டோம்னால அதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியமே வராது. அதுவா அது போயிடும். நீங்க எவ்வளவு மருந்து சாப்பிட்டு எத்தனை நாள்ல குணமாகறீங்களோ அதை விட ஒரு 4 நாள் 3 நாள் முன்னாடியே குணமாயிருவீங்க. சம்டைம்ஸ் ஆன் ஸ்பாட்ல உங்களை விட்டு அது வெளியே போயிடும். நான் மருந்து எடுத்துக்க மாட்டேன். இல்ல நம்ம வந்து நமக்கும் செய்யலாம், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் செய்யலாம், நம்மளோட பேஷண்ட்டுக்கும் செய்யலாம். இந்த உலகத்துல இருக்கிற யாருக்கு வேணாலும் இதே நிகழ்வை வந்து நம்மளால செய்ய முடியும். புரியுது. ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. Love you all. வைண்ட் அப் பண்ணிடலாமா? நன்றி சார். எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.